என்ன கதை விடுதீரா? வெள்ளைக்காரங்க இருந்தானாக்கும். அது 150 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலே காது ஊற்றியாச்சு. அடா ஆம தம்பி நெசந்தேன். எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் அந்த காலத்திலேயே காட்டை திருத்தி கட்டையை போட்டதே இந்தா இங்கே தானே. அந்த சங்கதியை எங்கள் பாட்டை எங்கள் அப்பன்ட்ட சொன்னேன், எங்கள் அப்பன் எங்கிட்ட. இப்படி வாய் வாயாக வந்தது தான் இந்த மலையோட வரலாறு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தோட வரலாறே இப்படித்தான் இன்னும் நிலச்சி நிற்குது. இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி? துரை, இதோ இவங்க 2 பேரும் தான் அவங்கள கடைசியா பார்த்துருக்காங்க. ஆதிமலையில் அவங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா, நாங்கள் தான் அவரை பல்லக்கில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம். அது மட்டும் இல்லைங்கய்யா, அவருக்கு எல்லா விஷயத்திலையும் நாங்கள் தான் ஒத்தாசையாக இருந்தோம். நாங்கள் சொல்ல சொல்ல கேட்காம துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாங்க ஐயா. போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை. உடம்பு எதுவும் கிடைக்காதனால புலி அடிச்சு கொண்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏசமா, அவங்க ஆராய்ச்சி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா உனக்கு தெரியுமா? அது தெரியலைங்க ஐயா. ஆனா அவங்க சாமான்லாம் இன்னும் ஆதிமலை வங்களாவில் தான் இருக்கு. I'll call you back if needed. நீங்க வரோங்க ஐயா. சரிங்க ஐயா, மறந்துடுறேன். அவங்க ஆளுங்க செத்ததை பற்றி கூட கவலைப்படாம அந்த 2 பேரும் இந்த காட்டுக்குள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு துரை யோசிக்க ஆரம்பிச்சான். அது சார், வெள்ளைக்காரன் பாறைகள் அங்கங்க வரைஞ்சி வச்சிருக்கான். வரைஞ்சா என்னன்னு? இல்ல, வெள்ளைக்காரன் ரொம்ப நல்லவனாச்சே, அதான் நமக்கான திட்டம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். ஏதோ அவன் இருக்கனால தான் நாடு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது பொறுக்கலையா? ரயில் வண்டியெல்லாம் அவன் தானே போட்டான். நல்லா போட்டான். சொன்னாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இரு. இனிமே தூக்கிட்டு தாண்டா போன இந்த மூட்டைய. என்ன தம்பி இம்புடு தொசுக்கனியா இருக்கிய? ஒரு கழுத உரசி தள்ளி விட்டு போது வலுவா காலை ஊண்டி நிக்க வேணாமா? பெரியலே, இப்போயாச்சும் சொல்லுங்க, இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? இன்னுமா ரெட்டப்பாறை மேலே முக்கொம்பு வேணாமா? ஏன்னா கழுதக்காரனே, இந்த இடமலைக்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? எல்லாம் நடக்கிற தூரம் தான் சார். அப்படியே ஏறி போங்க போங்க. உங்கள் ஊருக்காரங்களாம் ஒரே வசனம் தானா? முடியல. உங்கள் கூட இந்த மலை கூடையும் சேர்ந்து போராட முடியல. இனியால ஒன்று செய்யுங்க, இந்த லெட்டரை கொண்டு போய் மாரியம்மாள்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமாக போகுது. நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக போஸ்ட் ஆஃபீஸ் போய்க்கிட்டேன். என்ன தம்பி நீங்கள் உங்கள் கையால் கொடுத்தா தானே மாரியம்மா சந்தோஷப்படும். டேய் 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 ஏலே சொல்லுண்டு, எங்கிட்ட ஒத்தையில் போய்கிட்டு இருக்கவன் எங்கே உங்கள் அப்பனை காணும்? வண்டியில் பின்னாடி வரானா? இல்லை, அது வீட்டில் இருக்காது. என்ன தாத்தா, தவாக்கா தாக்கால நெஞ்சு நெஞ்சு வராது. நான் என்ன வண்டியில் ஏற்றிக்கவா? ஏ தவாக்கரை, ஏ தவாக்கரை, ஏ தவாக்கரை, ஏ தவாக்கரை. வயசுல மூத்தவங்களை எகடாசி பண்ணக்கூடாது, சரியா? தாத்தா, தவாக்கா மூஞ்சிய பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. எங்களை விட்டு வர? நானா புரோட்டா வாங்கி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு வரேன். தனியாவா? ஆமா. பயமா இல்லையா உனக்கு? பயமா? எனக்கு என்ன பயம்? அதான் அந்த மாரேஸ்வரன் என் கூடயே இருக்காப்ல. பார்த்துருக்கியா நீ? ஓ, பார்த்துக்கலானே. பனமரத்தண்டி உசரத்துல இம்பு தண்ணியில முடிய வச்சுக்கிட்டு தெத்தண்டி கையுமா தெத்தண்டி காலுமா பெருசா ஈட்டிய தூக்கிக்கிட்டு இந்த காத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது. நீங்க பார்த்தா இல்லையா? பார்த்து போடா சிலிண்டு. அப்படி என்னதான் செஞ்சுட்டான் உங்களுக்கு? நல்ல சம்பளம் வாங்கி தானே வேலை பார்த்துருக்கான். காலகாலத்தில் கல்யாணம் முடிச்சு நல்ல சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். எனக்கெல்லாம் 33 வயசாக இன்னும் நான் கல்யாணம் முடிக்காமல் இருக்கேன். அப்படியே வெள்ளைக்காரன் நேற்று இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கானா? அதுவும் இல்லை.
இந்த விளங்காத ஊரில் வெள்ளக்காரன் அப்படி என்ன பெரிய திட்டத்தை தீட்டி இருக்க போகிறா? சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எவனை பார்த்தாலும் மாதேஸ்வரன் சாத்திரம் சம்பிரதாயம் பேசிக்கிட்டு 50 வருஷம் பின்னாடி இருக்கீங்களா? இந்த ஒரு லெட்டர் கொடுக்க நான் இவ்வளோ தூரம் ஏறி வரணுமா? இந்த ஊருக்கெல்லாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சம்பளம் கொடுத்து ஒரு போஸ்ட் பண்ணி வேற. தம்பி, எந்த கதையையும் அறகுறையாக கேட்டு முடிவு பண்ணாதீங்க. அண்ணே ஒரே தலைவலியா இருக்கு, சீக்கிரம் அந்த டீயை போடுங்க. இந்த ஒரு நிமிஷம் சார். மகிழண்ணே. ஆமா வணக்கண்ணே. உள்ள கேட்டேன், நீங்க டீக்கல்ல இருக்கா சொன்னாங்க. நான் கீழ்மலையில இருந்து வரேன். நம்ம போஸ்ட்மேனு உங்ககிட்ட. நீ கணேசன் தானே? ஆமாண்ணே. சார் டீ. டேய் டேய் இந்தாடே. எல்லாம் நீ டீ குடிக்கிறியா? ஐயோ, கொஞ்சம் டீ ஸ்பீடியோட உள்ள இருக்குனே. நான் சீக்கிரம் போகணும். அந்த பட்டாணி எடுத்துக்கணும். என்னதான் வெள்ளக்காரன் விஸ்கி பிராந்தின் கண்டுபிடிச்சாலும் நம்மளோட டீ கீடனே கிடையாது இல்ல அண்ணே. டீயும் வெள்ளக்காரன் கொடுத்தது தானே? ஆமா, டீயை வெள்ளக்காரன் கொடுத்தான், காப்பியை ஜப்பானியர் கொடுத்தான். டேய் எந்த ஊர் நீ? அண்ணே, எந்த ஊர் வந்தா உங்களுக்கு அண்ணே? உண்மையிலே டீ வெள்ளக்காரன் கொண்டு வந்ததே எங்க ஊர்ல சிறுசையில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்ண்ணே. தம்பி, கீழ்மலை தானே, ரொம்ப வேறமா இருக்கீங்கடே. மனு கொண்டு வந்தியால? இந்த இருக்குண்ணே. சூப்பர் மக்கா. போஸ்ட்மேனை வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சிருங்கடே. ஆமாண்ணே, பொறுப்புல இருக்க ஆளால தானே எங்களுக்கான மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஓரக்கால் போவாத, நடந்து போ. டேய் கருப்பே, ஒழுங்கா பத்திட்டு போடா. சரிக்கா. சொல்லிட்டு இருக்கேன், போடா ஒழுங்கா பத்திட்டு போடா கருப்பே. எங்க சொன்னதை கேட்டாதானே? என்ன சார் அதிசயமா இருக்கு, மேல வந்திருக்கீங்க. நானே உங்களை பார்க்கலாம் தான் கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு யாருக்கு தீமண்ட வாங்க? இந்தாங்க சார், என்னோட சிறுவாட்டு காசு 250. இந்த வாரத்தில் நான் சம்பாரிச்ச துட்டு 500. இது அன்னைக்கு எச்சா கொடுத்தீங்கல்ல அந்த ரூபா 250. கணக்கு சரியா போச்சா சார்? இம்புட்டுக்கான காசுக்கு என்னைய 50 பேச்சு பேசிட்டீங்க. இல்லைம்மா, இதை நான் என்ட்ரி போடுறதுக்கு மிஷின் கொண்டு வரலையே. அட என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் மிஷினை கட்டிட்டு அலையிறீங்க. எங்க கொண்டு ஓடியா போறீங்க? மனுஷங்களை நம்புங்க சார். ரசீது கிசீதெல்லாம் பிறகு நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். அவ பேருதே செழுவி. அவளுக்கு இந்த சிறுதானியத்தை வச்சு நொய்யி பண்ணி போட்டாத்தே ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு ராத்திரி அந்த தீனிதே வேணும்னு ஒரே அடம் முடிச்சு வெறும் வகத்தோட படுத்துட்டா. நேரா மாசமாச்சா, வயிறு சளிஞ்சு முட்டிக்கிட்டு இறங்குனாப்புல தெரிஞ்சிச்சு. பயந்துட்டேன் சார். ஆத்திர அவசரத்துக்கு இந்த ஈசா மலை காட்டுக்குள்ள உங்களை விட்டா எங்களுக்கு வேற ஆறு இருக்கா சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் தான் உங்களை எழுப்பி பணத்தை வாங்கிட்டேன்ல. ஆட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்க. ஏன் சார் வயிறீங்க? செலுவின்னு சொல்லுங்க சார். சரி, உங்க செல்வி மேடமுக்கு என்ன ஆச்சு? வெள்ளனை போய் தவசத்தை வாங்கி நொய்யி பண்ணி போட்டேன். அந்த தீனியை தின்னுபட்டு தானே சார் புள்ளைய பெத்து போட்டா. காளி, டேய் காளி. இது காளியா? ஆமா, நீங்க மட்டும் பணமே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவனை இப்படி உசுரா கண்டிருக்க முடியுமா? அதான் குட்டிக்கு உங்க பேரே வச்சுட்டேன். நல்லா இருக்குல்ல சார்? சரிங்க சார், என்னை விட்டா இன்னைக்கு முழுசும் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க ஏதாவது சோழியா போயிட்டு இருப்பீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. அது என்ன சார் காகிதமா? யாருக்கு வந்திருக்கு? அது இடமலை மாரியம்மாளுக்கு அரசாங்கத்திலிருந்து லெட்டர் வந்திருக்கு. மாரியம்மாளுக்கா? இடமலை மாரியம்மாளத்தைக்கா? அது என்னன்னதே உடச்சு சொல்லுங்களேன், ஆவலாதியா இருக்கு. அதெல்லாம் தப்புமா? சரிங்க சார், எல்லாம் நல்ல செய்தியாத்தான் இருக்கும். சீக்கிரமா போய் கொடுங்க. 4 வருஷமா இந்த காயத்தையும் காத்துக்கிட்டு கிடக்கு. பார்த்துச்சுன்னா மெத்த சந்தோஷப்படும். மழைக்கார சனங்களுக்கு நீங்க வந்த பிறகுதான் சார் விடிவு காலமே.
தபால்காரரே, இதையா தேடுறீங்க?